Hello friends, இன்னைக்கு நம்ம 8th standard unit 6 sound lesson பார்க்கலாம். அதில் இருக்க எல்லா book back exercises எல்லாமே பார்க்கலாம். நான் போன வீடியோவில் வாட்டர் லெசன்லேயே சொல்லியிருந்தேன், யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு லெசன் ஸ்பெசிஃபிக்காக டீச் பண்ணும் ஃபுல் லெசன் அது வேணும் அப்படின்னா அங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த லெசன் வேணும், அதை நான் ஃபுல் லெசன் டீச் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நான் எல்லா புக் பேக் எக்ஸசைஸ் மட்டும் சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோமன், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் வெரி ஃபாஸ்ட் இன் மெட்டல்ஸ். இது என்ன இதில் சொல்லியிருக்காங்கன்னா, ஏர், மெட்டல், வேக்யூம், லிக்விட்ஸ். இது கேஸ், சாலிட், லிக்விட் அண்ட் வேக்யூம் எந்த பார்ட்டிகிள்ஸுமே எதுவுமே ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒரு சாலிடில் தான் ஃபாஸ்ட்டாக சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் ஆகும். அதுக்கு அடுத்தது லிக்விட், அதுக்கப்புறம் தான் ஏர். அண்ட் இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். முன்னாடி காலத்துலலாம் ஒரு போர் நடக்குது அப்படின்னா, இப்போ தூரத்தில் ஒரு படை வருதுன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டு லேண்டு ஒரு சாலிட் லேண்டில் தான் காதை வச்சு கேட்பாங்க. அதாவது அந்த வைப்ரேஷன் ரொம்ப ஸ்பீடாக, சவுண்ட் வேவ்ஸ் ரொம்ப ஸ்பீடாக மெட்டல்ஸில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரும். ஸோ இதை வச்சு தான் படை நெருங்கி வருதா இல்லை எப்படி வருது அப்படின்ட்டுலாம் இதை வச்சு தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்? பிட்ச் அண்ட் லவுட்னஸ். இது ரெண்டு தான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். Third one, the amplitude of the sound wave decides its loudness. இது directly proportionalனு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் சவுண்ட் வேவ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லவுட்னஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லைன் அப்படியே புக்கில் உள்ள டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்குது. The amplitude of the sound wave decides its loudness. The higher the amplitude, the higher the loudness. Fourth one, what kind of musical instrument is a sitar? It is a string instrument. Fifth one, find the odd one out. Violin, because harmonium, flute, நாதஸ்வரம் இது எல்லாமே wind instruments, but violin மட்டும்தான் string instrument. Sixth one, noise is produced by irregular and non-periodic vibrations. Irregular and non-periodic vibrations, அதுதான் noise. Seventh, the range of audible frequency for the human ear is 20 Hz to 20,000 Hz. Eighth one, if the amplitude and frequency of a sound wave are increased, which of the following is true? Loudness increases and pitch is higher. முன்னாடி நான் இந்த இதில் சொல்லியிருந்தேன்ல, இப்போ ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லவுட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லவுட்னஸ் இன்க்ரீசஸ் அண்ட் ஈவென்ச்சுவலி பிச்சும், ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிச்சும் இன்க்ரீஸ் ஆகும். Ninth one, which of the following may be caused by noise? Irritation, stress, nervousness. இது மூணுமே காஸ் பண்ணும். ஸோ all of the above. Second Roman, fill in the blanks. Sound is produced by vibrating bodies. Second one, the vibrations of a simple pendulum are also known as oscillations. ஒரு சிம்பிள் பெண்டுலம் அப்படின்னா ஒரு ஓல்டன் டேஸ் கிளாக் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு மெட்டல் பாப் கீழே இது பண்ணி விட்டு அது ஆசிலேட் பண்ண விட்டால் அது ஆசிலேஷன்ஸ். ஒரு பெண்டுலமோட வைப்ரேஷனை ஆசிலேஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். தேர்ட் ஒன், சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் மெக்கானிக்கல் வேவ்ஸ். Fourth, high frequency sounds that cannot be heard by you are called ultrasonic waves. Fifth one, pitch of sound depends on the frequency of the vibration. Okay, frequency increase ஆச்சுனா pitch increase ஆகும், மேலே பார்த்தோம்ல. Sixth one, if the thickness of a vibrating string is increased, its pitch decreases. Okay, third Roman, match the following. Ultrasonics, frequency more than 20,000 Hz. Second one, speed of sound in air 330 meter per second. Third, infrasonics, frequency below 20 Hz.
Fourth one, sound propagation needs material medium. Okay, sound propagate ஆகிறதுக்கு solid, liquid and air இந்த மூணு தான் தேவைப்படும். vacuumல கண்டிப்பா sound propagate ஆகாது. Fourth Roman, consider the following, consider the statements given below and choose the correct option. இப்போ first one A அப்படின்னு சொன்னா assertion and reason true and reason வந்து அந்த correct explanation of the assertion. Second one B அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டுமே assertion and reason true ஆனா reason வந்து it's not a correct explanation of assertion. Third one, assertion is true but reason is false. And fourth one D வந்து assertion false ஆனா reason வந்து true and E both are false. Okay, first statement பார்த்தலாம். assertion என்ன சொல்றாங்கன்னா, when lightning strikes the sound is heard a little after the flash is seen. Reason, the velocity of light is greater than that of the sound. Okay, இது வந்து ரெண்டுமே true and reason is the correct explanation of the assertion. ஏன் அப்படின்னா இப்போ லைட்னிங் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மின்னல் தான் வரும், அதுக்கப்புறம் தான் இடி சத்தம் கேட்கும். ஏன் அப்படின்னா ஒரு லைட்னிங்கோட அதாவது லைட்டோட ஸ்பீடு வந்து இட் இஸ் ஃபாஸ்டர் தேன் தட் ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. ஸோ முன்னாடியே லைட் வந்து ட்ராவல் ஆகி அதனால தான் நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெரியுது, அதுக்கப்புறம் தான் அந்த சவுண்ட் நம்மளுக்கு கேட்குது. இதுதான் ரீசன். அண்ட் ஸோ இங்கே கொடுத்துருக்க ரீசனும் கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன், two persons on the surface of moon cannot talk to each other. Reason, there is no atmosphere on moon. இதுவும் true. ஒரு மெட்டீரியல் மீடியம் தேவை. இட்ஸ் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கூட. ஏன்னா ஒரு சவுண்ட் ப்ரொபகேட் ஆகிறதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் தேவை. ஆனால் ஒரு அட்மாஸ்பியர்னா ஏர் இல்லை, சாலிட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எப்படி ஒரு சவுண்ட் ப்ரொபகேட் ஆகும்? ஒரு மெட்டீரியல் மீடியம் இல்லாததுனால ரெண்டு பர்சன்ஸ் வந்து பக்கத்தில் பேசிக்க முடியாது மூணில். அண்ட் அப்போ என்ன பண்ணுவாங்க, எப்படி பேசிக்குவாங்க அப்படின்னா, அங்கேருந்து ரேடியோ வேவ்ஸாக அவங்க பேசுகிறது ஒரு ஸ்பீக்கர் அந்த இதுக்குள்ளே வந்து ரேடியோ வேவ்ஸாக அவங்க ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆடியோ ரிசீவரில் ரேடியோ வேவ்ஸாக அது கன்வெர்ட் ஆகி தான் கீழே வரும். அப்படி தான் வந்து அவங்க கான்டாக்ட் வச்சுக்குவாங்க எர்த் சர்ஃபேஸோட. ஓகே, இவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆன்சர் ப்ரீஃப்லி. நான் வந்து இந்த லெசனும் கொஞ்சம் லாங்காக இருக்கறனால நான் 2 வீடியோவாக போடுறேன். பிகாஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்குது. ப்ராப்ளம்ஸ்லாம் ஒவ்வொன்றும் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் 5 கொஷின்ஸ் ப்ரீஃப் ஆன்சர்ஸில் 5 கொஷின்ஸ் மட்டும் இதில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி ப்ரீஃப் கொஷின்ஸ் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடுறேன். Okay, let's see. First one, what is vibration? இதெல்லாம் brief answerனால 1 line or 2 line அதுவே போதும். What are vibrations? Vibration means a kind of rapid to and fro motion of an object. To and fro motion of an object. Okay, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான key point. இதில் key points சொல்லிடுறேன் ஒவ்வொரு கொஷன்லையும். ஓகே, இது வந்து பேஜ் நம்பர் 60ல் இருக்கு. Vibration means a kind of rapid to and fro motion of a particle. Page number 60. Okay. Next, second question. Give an example to show that light travels faster than sound. இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். லைட்னிங் கிவ் ரீசன்ஸில் இருந்துச்சுல, லைட்னிங் the most common example for showing that light travels faster than sound is lightning. Whenever a lightning strikes, you see the lightning first and then hear the thunder after some time. Okay, இது வந்து கிவ் ரீசன்லேயே இருந்துச்சு. ஸோ நீங்கள் அதை அப்படியே எழுதினா போதும். ஆனால் இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு இஸ் லைட்னிங் அப்படின்ட்டு போட்டுடணும். இங்கே போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் போதும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், டு இன்க்ரீஸ் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் பை 4 times, by how much should the amplitude of vibration be changed? ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம்,
இப்போ ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லவுட்னஸ். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா என்னென்னா, இப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இது டபுள் ஆச்சுன்னா அதுவும் டபுள் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டு இன்க்ரீஸ் த லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் பை 4 times. இப்போ இது வந்து 4 times இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆம்ப்ளிடியூடும் 4 times வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பாருங்கள். Loudness of a sound depends on the amplitude of the vibration. So to increase loudness of sound by 4 times, the amplitude of the vibration also to be increased by 4 times. Okay, next fourth one. What is an ultrasonic sound? A sound with a frequency greater than 20,000 Hertz is called ultrasonic sound. Okay, இதுக்கு first page நம்ம சொல்லிடுறேன். 64. இது அப்படியே கொடுக்கல, இது ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட ரிலேஷன்ஷிப் பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி படிச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி நாம் தான் போடணும். அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்டுக்கும் நான் பேஜ் நம்பர் சொல்லிடுறேன், 65. ஓகே, ஸோ 64ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த லவுட்னஸ் ஆஃப், இந்த தேர்ட் லைன் பாருங்கள். த லவுட்னஸ் ஆஃப் அ சவுண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆம்ப்ளிடியூட். ஹையர் த ஆம்ப்ளிடியூட் லவுடர் வில் பி த சவுண்ட் அண்ட் வைஸ் வெர்சா. ஸோ இதை தான் இந்த லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு நாம் வந்து அந்த சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அல்ட்ராசோனிக் சவுண்டுக்கு டெஃபினிஷன் பேஜ் நம்பர் 65ல் இருக்குது. A sound with a frequency greater than 20,000 Hertz is called ultrasonic sound. Okay. Okay, fifth question. Give two differences between music and noise. Okay, இது புக்கில் வந்து அப்படியே கொடுக்கல, அதாவது டைரெக்டாக மியூசிக் நாய்ஸ்னு போட்டு டிஃப்ரென்ஸு அப்படின்ட்டுலாம் கொடுக்கல. ஒவ்வொரு பேராலையும் அதை பற்றி சொல்லும்போது அதையும் இதையும் நம்ம மர்ஜ் பண்ணி நாம் தான் டிஃப்ரென்ஸாக எழுதணும். ஸோ நம்ம இதை மோஸ்ட்டாக இப்படியும் எழுதலாம், ஒரு டேப்லேட் பண்ணி கூட எழுதலாம். டேப்லேட் பண்ணி எழுதுனா இன்னும் ஈஸியாக டிஃப்ரென்சஸ் நம்மளால் காமிக்க முடியும். பட் இங்கே ரெண்டு டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் மியூசிக்னு போட்டு த சவுண்ட் தட் ப்ரொவைட்ஸ் அ ப்ளீஸிங் சென்சேஷன் டு த இயர். அதே மாதிரி நாய்ஸ்க்கு த சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு ஹியர் டு த இயர். Second point, it is produced by regular patterns of vibration. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இதை மட்டும் விட்டுறக்கூடாது. It is produced by irregular and non-periodic vibration noise. ஓகே, இதுதான் ரெண்டு பாயிண்ட்ஸு. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 67 அண்ட் பேஜ் நம்பர் 65ல் இருக்குது. நான் என்னென்ன லைன்ஸ்னு சொல்லிடுறேன். ஓகே, 65ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த பேரால அடியில் சவுண்ட்ஸ் தட் ஆர் ப்ளீஸிங் டு த இயர் அண்ட் மேக் அஸ் ஹாப்பி. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக அதில் சொல்லியிருந்தாங்க. ப்ளீஸிங் சென்சேஷன் டு த இயர், இட் இஸ் கால்ட் மியூசிக். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ரெகுலர் பேட்டர்ன்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ மியூசிக்கு இது ரெண்டு தான் ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஃபார் தட் ஆஃப் லவுட்னஸ்க்கு எனி சவுண்ட், நாய்ஸ் பொல்யூஷன் கடியில் இருக்குது பாருங்கள். எனி சவுண்ட் தட் இஸ் அன்பிளசன்ட் டு த இயர் இஸ் கால்ட் நாய்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், நாய்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த இர்ரெகுலர் அண்ட் நான் பீரியாடிக் வைப்ரேஷன்ஸ். இதுதான் செகண்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இவ்வளோ தான் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி 4 questions போடுறேன். 4 to 9 போட்டு நெக்ஸ்ட்டு ஆன்சர் இன் டீட்டெயில் அண்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ ரொம்ப க்ரூஷியலான வீடியோ, பிகாஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சால்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.